வணக்கம். நெருப்பு தமிழர். என்னை பொறுத்த வரையில் சீமான் அண்ணன் விஜயை விமர்சனம் செய்வது ஒரு தேவையில்லாத ஒரு ஆணியை பிடுங்கிறது தான். இது தேவையில்லாத ஒரு வேலையாக நான் பார்க்குறேன். திமுகவை முழுமையாக நம்ம விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, இப்போ ஏன் விஜய் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறோம்? அப்போ நம்ம அரசியலில் யாரைத்தான் நம்ம ஆதரிக்க போகிறோம்? நம்ம யாரைத்தான் வேணும்னு சொல்ல போகிறோம்? ரஜினியை எதிர்த்தோம், கமலை எதிர்த்தோம், பாரதிய ஜனதா கட்சி எதுக்குறோம், அதிமுகவை அப்பப்போ நம்ம வேணும்னா சேர்த்துக்கிறோம், இல்லைன்னா எதுக்குறோம், திமுகவை எதுக்குறோம், அப்புறம் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை எதுக்குறோம். இது என்னை பொறுத்த வரையில் இது தேவையற்ற ஒரு ஆணியாக நான் பார்க்குறேன். இது தேவையற்ற ஆணினை கொஞ்சம் அரசியலில் ஒன்றை உருவாக்குவது என்பது அவ்வளவு எளிதல்ல. அதை கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கிறீங்க. உங்கள் பேரை தயவு செய்து கெடுத்துக்காதீங்க. இங்கே தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது இந்த திரைபிம்பங்களுக்கு ஒரு பெரிய பிம்பம் இருக்குது. அதை நீங்கன்னு இல்லை, 1000 சீமான் வந்தாலும் 1000 பெரியார் வந்தாலும் இந்த திரைபிம்பங்களை யாராலையும் ஒழிக்கவோ அழிக்கவோலாம் முடியாது. அந்த திரைபிம்பங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை எந்த ஒரு சமூகத்திலையும் யாரும் அழித்து விடவே முடியாது. இன்றைக்கி வரையும் நீங்கள் எம்ஜிஆர் அழிச்சிருக்கிறீங்களா? இன்றைக்கி வரையும் நீங்கள் ஜெயலலிதாவை அழிச்சிருக்கிறீங்களா? இன்றைக்கி வரையும் நீங்கள் கலைஞர் அழிச்சிருக்கிறீங்களா? திரைபிம்பத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் காமராஜரை அழித்து ஒழிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் திரைபிம்பத்தில் இருக்கிறவர் இல்லை, அதனால் அவர் அழித்து ஒழிச்சிட்டாங்க. சும்மா நம்ம வெத்து வெட்டாக பேசிக்கிட்டு தெரியுறோம், அவ்வளவுதான். ஆனால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை இருக்குதா? கலைஞருக்கு இருக்கக்கூடிய சமாதி காமராஜருக்கு இருக்குதா? ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடிய கருமாதியோ இல்லை மசூதியோ அது பேர் என்னப்பா இல்லை சமாதியோ இவங்களுக்கு இருக்கா? நானே இப்போ தேவையில்லாமல் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கண்ணே, கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்கண்ணே. உங்களுக்கு நான் ஒரு அன்பான வேண்டுகோளாக முன்வைக்கிறேன்.